ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பரிசுத்தமான செம்மையான பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் திரும்பவும் கர்த்தர் தாமே தந்து நம்மை ஆசீர்வதித்தமைக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். பாட்டு ஆராதனை செய்தோம். எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆத்மாவை தேவனுக்குள்ளாக பலப்படுத்திக் கொள்ளவும், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்முடைய இதயத்தில் வைத்து அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று நாம் உணர்ந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரமாக இந்த நேரங்கள் காணப்படுகிறது. கர்த்தர் தாமே பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை நமக்கு அனுப்பி தருவாராக. மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 22:39 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளுக்கு நமக்குரிய பிரசங்க வாக்கியமாக தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கிறவைக்காக நானும் என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வாசிக்கலாம். இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே என்ற இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு துணை புரிவாராக. மத்தேயு 22:39 இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்காக நான் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி பல வேளைகளில் நாம் சந்தோஷப்படுகிறோம், அல்லது நாம் அப்படியாக நம்மை மெச்சிக்கொள்கிறோம். நல்ல காரியம்தான். கிறிஸ்தவர்களாக ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நம்மிடத்தில் பிற அன்பு, மற்றவரிடத்தில் பாராட்ட வேண்டிய அன்பு இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த பிற அன்பு நம்மிடத்தில் மற்றவரிடத்தில் காண்பிக்கக்கூடிய அந்த அன்பு நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. நாம் நல்ல சொல்றாருந்தா நம்ம கிறிஸ்தவர்களே இல்லை. அடுத்தவரிடத்தில் அன்பு கூற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் மறந்திருக்கிறோம். அவருடைய அன்புதான் நம்மை தொட்டது. அவருடைய அன்புதான் நம்மை அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறது, ரட்சித்திருக்கிறது என்று சொல்லி நாம் உணர்வோமானால், நாமும் ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் பிறரிடத்திலே மற்றவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். பிறனன்பு ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவர்களுக்கு என்று இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையில் நமக்கு தந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஊக்கமாக அன்பு கூறுகிறானோ அதே அளவுக்கு பிறரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். பிறனன்பு ரொம்ப முக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில். மத்தேயு 22:37 முதல் நீங்க வாசித்து பாருங்க. 10 கற்பனைகளும் இந்த 2 கட்டளைகளில் என்ன செய்திருக்கிறது, அது அடங்கி இருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 22:37 முதல் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, அவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், சேர்த்து வாசிங்க. இதற்கு ஒப்பா இருக்கிற ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறதுக்கு ஒப்பான ஒரு கற்பனை இருக்கிறது. அது என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல என்பது அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, ஆண்டவரத்தில் ஊக்கமாக அன்பு கூறணும், உண்மையாக அன்பு கூறணும். அதே மாதிரி மற்றவர்கிட்டையும் பிறனிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா, ஊக்கமாக நம்ம அன்பு கூறணும். இந்த ரெண்டையும் நம்ம சரியா செஞ்சுட்டோம்னா, ரெண்டுலையும் நம்ம நிறைவுள்ளவங்களா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை முழுவதும் 10 கட்டளைகளையும்
நாம் என்ன செய்கிறோமா நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினாலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல என்ன செய்ய வேண்டும், நீ பிறனிடத்திலும் என்ன செய்யணும், அதிகமாக அன்பு கூற வேண்டும். மற்றவரிடத்திலும் நீ அன்பாக இருக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், நீ மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இதற்கு மேலான ஒரு பெரிய கற்பனையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, பலிகளை காட்டிலும் இதுதான், சர்வாங்க தகன பலிகளை காட்டிலும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி இதை மார்க்கு புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 12ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அது 2 கற்பனை நீங்க கை கொண்டீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து மற்றவங்கள்ட்ட அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம் முழுவதும் நீங்க நிறைவேற்றுறீங்க. 10 கட்டளை கை கொண்ட மாதிரி தான் அப்படின்னு எங்க எழுதப்பட்டிருக்கிறது. இதை விட பெரிய கற்பனை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி மார்க் 12:31 எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல அப்படி சொல்லிட்டு இங்க என்ன எழுதிருக்கு பாருங்க. இவைகளை காட்டுல பெரிய கற்பனை வேற ஒண்ணுமே கிடையாது, வேற கட்டளை ஒண்ணுமே கிடையாது. இதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான கட்டளை, இதுதான் பெரிய கட்டளை அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 33 கூட வாசிக்கலாம். வாசிங்க, அது என்ன எழுதி ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது, தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. ஆமா ஆமா, சகர்வான தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் என்ன செய்கிறது, முக்கியமா இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால், சரியாக அன்பு கூர்ந்தால் நாம் மனிதர்களிடத்திலும் சரியாக அன்பு கூறுவோம் என்று நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு சரியா இருந்துச்சுன்னா, அந்த அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், பிறன் அன்பும் நம்ம கிட்ட சரியாக இருக்கும். ரெண்டும் சரியா இருக்கணும். ரெண்டும் சரியா இருந்தா நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறத காட்டிலும் ரொம்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் இதுதான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறேன்னு சொல்லிட்டு நான் மற்றவங்கிட்ட அன்பு கூறேன்னா அது சரியில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:8 கூட அது பவுல் அடியார் இப்படி எழுதி வைத்திருக்க பார்க்கிறோம். இதில் நம்ம இதை சரியா நிறைவேற்றிட்டோம்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய புஸ்தகம் எழுதி கொடுத்திருக்கிறது, பழைய ஏற்பாடு புஸ்தகம் எழுத கொடுத்திருக்கிறது. அதில் ஆகமங்கள் என்று ஒரு புஸ்தகம், தொடர்ந்து நமக்கு பல புஸ்தகங்கள் இருக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம், யாத்திராகம புஸ்தகம், லேவியராக புஸ்தகம், நியாயப்பிரமா, அப்படி தொடர்ந்து எண்ணாமக புஸ்தகம், உபாகம புஸ்தகம்னு சொல்லி 4-5 புஸ்தகங்கள் நமக்கு எழுதி கொடுக்கிறது. அது பூரா நம்ம எப்படி கர்த்தரை கனம் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்படி காணப்படணும், எப்படி இருந்தால் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய அங்கே எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க என்று சொல்லி பார்க்கிறோம். மோசேயினுடைய புஸ்தகங்களாக அவைகள் எண்ணப்படுகிறது. அது பூரா நம்ம வாசித்து அதை கை கொள்ளுகிறதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவரத்தில் சரியான அன்பு வச்சு நம்ம கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையும், மற்ற உறவுகளிடத்துலையும் பிறரிடத்துலையும் நம்ம சரியா அன்பு பாராட்டணும் அப்படின்னா அது எல்லாம் அதுக்குள்ள மொத்த தொகையா அடங்கியிருக்கு. ரொம்ப அதை ஆழமாக வாசித்து நம்ம ஒன்னொன்னையா கருத்தொன்றி நோக்க வேண்டியது இல்லை. இது 2 சரியா செஞ்சுட்டாலே அதில் எழுதப்பட்டதனுடைய காரியம்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிற வாசிக்கலாம். ரோமர் 13:8 ஒரு தேவன் எடுத்து வாசிக்கலாம். ஒருவர்கள் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றதில் ஒருவருக்கு அவர் கடன்படாதீர்கள். ஆமா ஆமா ஆமா, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறேன், நியாயப்பிரமாணத்தை முழுசு நிறைவேற்றான் அப்படின்னு அங்கே திட்டமாக அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அது எப்படி நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் நிறைவேற்றுறோம், இந்த 10 கட்டளை நம்ம எப்படி நிறைவேற்றுறோம், அங்கே பிரமாணத்தில் நாங்கள் எழுதி கொடுக்குற எல்லா பிரமாணங்களும் எப்படி நிறைவேற்றுறோம்னா, மற்றவங்கிட்ட அன்பு கூறினா மற்றவர்களுக்கு நம்ம அநியாயம் செய்ய மாட்டோம், தீமை செய்ய மாட்டோம், அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம்,
அவர்களை கசக்க மாட்டோம், வகைக்க மாட்டோம், அவர்களுக்குள்ள யாதொன்றையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு பாருங்க. எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம்? எப்படி அடியில் அபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கலகு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. இப்ப எப்படி இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாக அடங்கியிருக்கிறது. இதுங்களா மொத்தமா இந்த அர்த்தம் மற்றவங்கிட்ட நம்ம கிட்ட அன்பா இருக்கிற போல மற்றவங்கிட்ட அன்பா இருந்தா அதுல எல்லாம் அடங்கிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தானே அன்பு கூறாத மனிதன் ஒருவனும் இல்லை. நன்றாக பார்க்கிற பொழுது நான் என்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன், நீங்கள் உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறீர்கள். அப்போ உங்களை நேசிக்கிற போல நான் என்னை நேசிக்கிற போல நான் உங்களை நேசிக்கவும் நீங்கள் என்னை நேசிக்கவும் நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கவும் நாம் அப்படியாக ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்னால் அதை காட்டிலும் பெரிய காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்கிறது இந்த வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது எழுதி தந்திருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அன்பு லூக்கா புஸ்தகத்தில் நம்மை வாசிக்கிற பொழுது அந்த அன்றைக்கு இருந்த லேவியர்கள்ட்ட ஆசாரியர்கள்ட்ட அன்றைக்கு இருந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டின பரிசேயர்களிடத்தில் வேதபாரர்களிடத்தில் இந்த பிறன் அன்பு இல்லை. இந்த பிறனை அவங்க நேசிக்கலைன்னு சொன்னா, மற்றவர்கள இடத்துல அவங்களுக்கு உண்மையான அன்பு இல்லை என்று சொன்னா, அவங்க கர்த்தரிடத்துல அன்பா இருக்கிறோம், கற்பனைகளை கை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறதெல்லாம் வீணம் விருதாமா இருக்கிறோம். நல்ல உள்ள போய் பார்த்தா இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்திலும் உண்மையான அன்பு இருக்கு, இவங்களுக்கு அன்பு இருக்காது. ஆண்டவரிடத்திலும் அன்பு பாராட்டுகிறதிலும் ஒரு கற்பனை கட்டங்களை கை கொள்ளுகிறதிலும் கூட இவர்கள் பொய்யர்களாகத்தான் இருப்பார்கள், உண்மையற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். சரியா இருக்கிறது போல காண்பிச்சுக்கிடுவாங்க. ஆனா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க சரியா இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம உணர வேண்டிய காரியமா இருக்கு. லூக்கா புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 30 முதல் சில வசனங்களை நாம் அங்கே வாசித்து பார்க்கலாம். 30 முதல் 32 வரைக்கும் வசனங்களை நம்ம அங்கே வாசிப்போம். இயேசு பிரயத்தனமாக ஆமா ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனாரு. அவன் கல்லறிக்கையில் விட்டுக்கிட்டான். அவர் வஸ்திரங்களை விருந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவன் நல்லா அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. குற்றீரா ஆயிட்டான். பிழைக்க மாட்டாங்கிறவங்களுக்கு நல்லா அவனை அடிச்சு போட்டுட்டு அவன்கிட்ட இருந்து எல்லா பொருளையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அவரு ரொம்ப காயப்பட்டு முக்கி முடங்கிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு அந்த மனுஷன் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது தற்செயலாக அந்த ஆசாரியன் என்ன செஞ்சானா, ஆமா அவன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவர் போனாரு. பார்த்தாரு, நமக்கு இருக்கு வேலை, தேவையில்லாத வேலை, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுட்டாரு, அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவரை கண்டு பக்கமா எடுத்து 2 பேரும் பார்த்துட்டு ஒருத்தர் லெப்ட்லயும் ஒருத்தர் ரைட்லயும் தான் நம்ம காரியத்தை சொந்த காரியத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இவங்கிட்ட பிற நண்பு இல்லை. இவங்க பிற நண்பு இவங்ககிட்ட இல்லைன்னா இவங்க எப்படி ஆண்டவர் மேலே ஆண்டவர் காரியத்துல எப்படி சரியா இருப்பாங்க, உண்மையாக ஆண்டவரத்துல எப்படி அன்பு கூறுவாங்கன்னு நினைக்க வேண்டி இருக்கிறது. வெளியில அப்படி சோக்காட்டிக்கலாம் ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவரத்துல உண்மையாக அன்பு கூறுகிற இடத்துல கிறிஸ்துவின் அன்பு அவங்ககிட்ட இருக்கும்னு சொன்னா, கிறிஸ்துவத்துல இவங்களுக்கு அன்பு இருக்கும்னு சொன்னா, மற்றவங்க கஷ்டப்படுகிற பொழுது, மற்றவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது பார்த்துட்டு நமக்கு என்னன்னு சும்மா போக மாட்டாங்க. அவங்க மனசு கேட்காது, தாங்காது, உடனே அவங்களுக்கு இறங்கி உதவி செய்வாங்க. இதை பாருங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியன், அவருக்கு பணிவிடை ஊழியர்கள் செய்கிற அந்த லேவியர் 2 பேரும் பார்த்துட்டு அவங்களுக்கு மற்றவங்க மேல அன்பு இல்லை, அப்படினால நமக்கு என்னன்னு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதே அந்த ஆசாரியன் அந்த லேவியனும் அவர் காயப்பட்டு கல்லர்கள் அவர்களை அடித்து அவங்ககிட்ட இருக்கிற உடம்பெல்லாம் பிடிக்கிட்டு காலகையை நல்லா அடிச்சு உடைச்சி குற்றியும் கொலையுமா நல்ல அவங்களை காயப்படுத்திட்டு
அவங்களை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ இன்னொரு மனுஷன் அப்படி கூடி போறான்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ என்ன செய்வா, அதுக்கு முக்கியம் முடங்கிட்டு காயத்தோடு கிடக்கிற இந்த லேவியன் ஆசாரியனாக இருக்கட்டும், ஒரு அவங்களுக்கு இந்த சூழ்நிலை இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா அவங்க எப்படியாவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, நமக்கு தயவு செய்ய மாட்டாங்களா, நமக்கு நம்மளை தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற சத்திரத்தில் போட்டு இல்லை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா, காயப்பட்டா நமக்கு உதவ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க அப்படியாக பரிதவிப்பாங்க தானே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு இப்படி ஒரு காரியம் நாளைக்கு நேரிட்டா நமக்கு உதவாரு வேணுமே அப்படிங்கிறத ஒரு மனநிலை கூட அவங்களுக்கு இல்லை. அப்படி மனநிலை இல்லாம அவ பார்த்துட்டு கண்டு விலகி அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நாளைக்கு ஒருவர் வேணுமெங்கிறதுக்காக உதவுவதை காட்டிலும் பிற நண்பு என்கிறது அது ரொம்ப வசதியானதாக்கம், ரொம்ப பெருசானதாக்கம். கைமாறு கருதாம எந்த பலனை எதிர்பார்க்காம மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தான் பிற நண்பு என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த பிற நண்பு இயேசு கிறிஸ்துவிலே இருந்தபடினால்தான் நாம ரட்சிக்கப்படுறோமோ ரட்சிக்கப்பட மாட்டோமோ, நம்ம அவரை ஏற்றுக்கொள்வோமோ ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ, அதெல்லாம் அவர் பார்க்கல. இந்த பாவ மனுஷன் பாவம் செய்து இப்படியே விட்டுட்டோம்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏசப்பா என்ன செஞ்சாரு, வேற ஒன்னே நினைக்கல. அவரு அப்படியே வரும் காரியங்கள்லாம் அறிந்தவர். உலகத்தில் ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் அவரு என்ன செஞ்சாரு, அவர்கள் எல்லாருக்காக தான் அவர் என்ன சிலுவையில ரத்தம் சிந்தி மறிச்சாரு. பொறுத்தர் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் மீட்கப்பட்டுங்கிறதாக அவர் தம்ம கொடுத்தாரு. அதனால எத்தனை பேர் கர்த்தரை குறித்து சொல்லப்பட்ட பொழுது, கர்த்தர் இடைப்பட்ட பொழுது எத்தனை பேர் அவரை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்க பாருங்க. கொஞ்சம் சொற்பமான ஜனங்கள் தான். உலக மக்கள் தொகையின் எண்ணிக்கையும் நம்ம காரியங்களை பார்க்கிற பொழுது கொஞ்சம் பேர் தான், ரொம்ப சொற்பமான பேர்கள் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு பாராட்டி அன்பு கூர்ந்து அவருடைய மேலான ரட்சிப்பையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு திருப்பி அன்பு கூர்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி முடியும். ஆனா அவர் அதெல்லாம் மனசுல நினைச்சாருன்னா எத்தனையோ கோடி மக்கள் பிறந்திருப்பார்கள், இறந்திருப்பார்கள், இனி பிறக்க போகிறார்கள். கர்த்தர் வருகை வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் டோட்டலா கணக்கு பார்த்தோம்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இவ்வளவு தூரம் நம்ம பாடுபட்டும் ஒரு அற்ப சிற்பமான ஒரு ஜனங்களை தானே நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க, நம்ம இடத்துல அன்பு கூறுவாங்க, அவங்க அந்த விடுதலை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வாங்கன்னு ஆண்டவர் எல்லாத்தையும் அறிஞ்சவருக்கு அதுவும் தெரியும். அப்படி அறிஞ்சிருந்தா அப்படி உணர்ந்திருந்தாருன்னா அவர் வர்றதுக்கு ரொம்ப யோசிச்சிருப்பார் தானே, இந்த கொஞ்சம் மக்களுக்காக போகணுமா அப்படின்னு. அப்படி இல்லை, ஆண்டவர் என்ன செய்தார், இதான் பிற நண்பு. சரி எப்படியாவது கொஞ்சம் மக்களாவது ரட்சிக்கப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், எதையும் எந்த ஒரு கிரெடிட்டை எதிர்பார்க்காம அவர் என்ன செஞ்சாரு, வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் பிற நண்பு. பிற நண்பு என்கிறது நமக்கும் நாளைக்கு ஒரு காரியம்னா நமக்கும் ஒரு நாலு ஆள் வேணும், நமக்கும் நம்ம இன்னைக்கு ஒருத்தனுக்கு உதவினாதான் அவங்களுடைய கஷ்டத்தில் உதவினாதான் நாளைக்கு நம்ம உதவுவாங்க அப்படிங்கிற மன உணர்வை காட்டிலும் மேலான ஒரு உணர்வு தான் பிற நண்பு என்கிறதா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் பிற நண்பு நம்மிடத்தில் இல்லைன்னா நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, நாம் கிறிஸ்தவர்களே இல்லை என்று நாம் முடித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லி 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கடவுளை காணல, கடவுளத்தில் நான் அன்பா இருக்கிறேன், இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறேன். கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாது விசுவாசிக்கிற பாக்கியம் எழுதியிருக்கிறது. நான் இயேசுவை பார்க்கல, ஆனாலும் நான் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவர் எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டுக் கொள்வதற்காக அவர் பெரிய பாடுகள் எல்லாம் பட்டாரு அப்படின்னு நான் விசுவாசித்து அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் அன்பா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது பொய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. காணுகிற கண்ணுக்கு முன்னால இருக்கிற சகோதரனை சகோதரிய பக்கத்து வீட்டுக்காரன எந்த வீட்டுக்காரன
ஊர் உலகத்தில் இருக்கிற நம்ம அறிந்த மக்களை, அறியாத மக்களை, காண்கிற ஒவ்வொரு மக்களையும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் கிறிஸ்து சிநேகித்தை போல நம்ம சிநேகிக்கல அப்படின்னா, இந்த சிநேகிக்கலைன்னா அது சரியில்லை. அப்படி சிநேகிக்கிறது தான் பிற அன்பு. அவங்க கிட்டே அவங்கள அன்பு பொய்யா இருக்கு, இல்லை குறையா இருக்கு, சரியா இல்லை, உண்மையா இல்லை அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது சாமி அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் இங்க என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். 1 யோவான் 4:20 வாசிங்க. சத்தமா வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறி என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஆமா, பார்க்கிற சகோதரன் கிட்ட நம்மளுக்கு பிற நண்பு இல்லை. அவங்ககிட்ட உண்மையா நம்மளை நேசிச்ச மாதிரி அவனை நேசிக்க முடியல, அதுல நம்ம குறையா இருக்கோம், அதுல நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம காணாத ஆண்டவர்கிட்ட நீங்க எப்படி அன்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படினால நாம் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்பதும் அது பொய் தான் அப்படின்னு இங்க ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படினால் தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற கற்பனையிலே பிரதான கற்பனை எது என்று கேட்ட பொழுது, தேவனிடத்தில் அன்பு வை, அதுக்கு ஒப்பான, அதுக்கு கொஞ்சம் கூட குறையாத முக்கியமான கற்பனை என்னன்னு சொன்னா, பிறனிடத்தில் அன்பாயிரு. நீ ஒன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல பிறனிடத்தில் நீ என்ன செய்யணும், அன்பாயிரும். இது ரெண்டும் தான் பெரிய கற்பனை. நீ எனக்கு ஆராதனை செய்கிறதை காட்டிலும், எனக்கு பலி செலுத்துகிறதை காட்டிலும், எனக்கு காணிக்க கொண்டு நீ கொடுக்கறதை காட்டிலும், என்கிட்ட நீ உண்மையிலே அன்பா இருந்தேன்னு சொன்னா மற்றவங்கிட்ட நீ அன்பாயிரு. நான் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கேன், நீனும் எல்லார்ட்டையும் நீ அன்பாயிரு. அன்பு பாராட்டு, அன்பு செலுத்து, உன் அன்பை காண்பி. உன்னுடைய கிரியலால உன்னுடைய அன்பை என்ன செய்ய மற்றவர்களுக்கு நீ காண்பி. நான் உன்னிடத்தில் எந்த அளவுக்கு அன்பா இருந்தேன் என்பதை நான் உனக்காக மறித்து என்னுடைய அன்பை உனக்கு விளங்க செய்தது போல நீ மற்றவர்களுக்காக சேதமாக சகோதரனுக்காகவோ நீ மறிக்க கூட கடனாளியாக இருக்கிறா. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா, நீ அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவன் உயிரை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா, நீ அதை கொடுக்கறதுக்கு நீ சரியா இருந்தேன்னா உன்னோட அன்பு சரி. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மார்க் 12ஆம் அதிகாரத்தில் 38 முதல் சில வசனங்களை நாம் அங்கே வாசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கிறது. மார்க் 12:38 முதல் 40 வரைக்குள்ள உள்ள வசனங்களை ஒரு எடுத்து வாசிங்க. அப்போ பாருங்க, நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த சமாரியனுடைய கதையில நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அங்க ஆசாரியர் வந்தாரு, லேவியர் வந்தாரு, கர்த்தருக்கு பணிவிடை செய்யறவர் வந்தாரு, ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிற ஆசாரியர் வந்தாரு. 2 பேருக்கு இரக்கம் இல்லை, அன்பு இல்லை. அதனால அந்த சமாரியனை என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டு போயிட்டாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு சொல்லி எண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. சமாரியர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி வேத புத்தகத்திலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவனை இந்த மனசுல சொட்டு தூக்குனா நமக்கு அது பாவம் ஒட்டிக்கிடும், அது நமக்கு பாவமாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் நம்ம கத்தோட ஊழியக்காரங்க இவனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களா என்னவோ தெரியல. அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு. ஒரு மனுஷன் கடந்த ஒருவேளை சமாரியானா இருப்பானோ என்னமோன்னு நம்ம எண்ண வேண்டியதா இருக்கிறது. அப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சமாரியனாக இருந்திருப்பாரோ அந்த கல்லறையில் ஒரு அகப்பட்டவன் என்று சொல்லி கூட நம்ம எண்ண வேண்டியதாக இருக்கிறது. இங்க பாருங்க, மார்க் 12 38 முதல் 40 வசனங்களை வாசிக்கலாம். உபதேசம் பண்ணுகையில் ஆமா நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தவெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளை முதன்மையான இடங்களில் இருக்க விரும்பி, விதவெளி வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்கள். அவங்களுக்கு தண்டனை காத்திருக்கு, பெரிய தண்டனைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, இவங்க பெருமைக்காக ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிருக்காங்க, உள்ளன்போடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலை அப்படிங்கிறது இதுல இருந்து இந்த வசனங்கள் மூலமாக நம்ம அறிய முடிகிறது. பெருமைக்காக ஆண்டவர்
ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள். தங்களை ஜனங்கள் எல்லாரும் கனம் பண்ணுவார்கள், கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் எங்க போனாலும் தங்களுக்கு கணத்தை தேடினாங்க. ஆனா ஆண்டவருக்கு கணம் சேர்க்கல, ஆண்டவரை கணம் பண்ணல. ஆண்டவரத்தில் இவங்களுக்கு உள்ளான அன்பு இல்லை. அப்படி இருந்ததுனால இவங்க ஆண்டவரத்திலையும் சரியா இல்லை, உண்மையா இல்லை. அது நிமித்தமாக இவங்கிட்ட ஆண்டவரத்தில் இருந்த இந்த பிற அன்பு, இந்த இரக்க சுபாவம், மற்றவங்களுக்கு உதவணும் என்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் இவங்கிட்ட இல்லாம இருந்திருக்கு. அதனால இவங்க உதவாட்டாலும் பரவாயில்ல, இரக்கமா இருக்காட்டாலும் பரவாயில்ல, நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா விதவைகள் வீடுகள் எல்லாம் பச்சித்திருக்கிறாங்க. அங்க போய் விதவைகளுக்கு, புருஷன் இல்லாத பெண்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளியவங்களெல்லாம் இவங்க ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க. பணக்காரன் பாவம் செய்யறவனா இருந்தாலும் வந்தனம் பண்ணுவாங்க. ஏழை எளியவங்க நல்லவங்களா இருந்தாலும், தேவனுக்கு பயப்படுறவங்களா இருந்தாலும் இவங்க அவங்ககிட்ட கடினமுகமாக நடந்துக்கிட்டாங்க. இந்த ஆசாரியர்கள், இந்த வேதபாரர்கள், தேவ சமூகத்திலே ஊழியர் செய்கிற இந்த ஊழியக்காரர்கள் என்று எண்ணப்படுகிறார்கள் என்று இங்கே தெளிவாக எழுதி வச்சிருக்கிறேன். இப்படியா ஆண்டவர் நம்மிடத்தில் அனுபவித்தாரு? அப்படி அனுபவிக்கல என்று சொல்லி நம்ம இங்கே என்ன செய்யப்படுகிறது, நாம் அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மத்திய 23 கூட வாசித்து பாருங்க. இரக்கம் இல்லை, பிறனன்பு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம மாதிரி மற்றவங்களிடத்திலும் பிறரிடத்திலும் நம்ம அன்பா இருப்போம். எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கும்படியாக நாம் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு, அந்த கிறிஸ்துவ அன்பு எனக்குள்ள இருக்கும்னு சொன்னா, கிறிஸ்துவன் அன்பு செய்கிறது மாத்திரமல்ல, அவரை போல நான் எல்லா இடத்துலையும் நான் என்ன செய்வேன், அன்பா இருப்பேன், அன்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. நம்ம கிறிஸ்தவர்களே இல்லை அப்படின்னு முடிச்சிடலாம். மத்திய 23 ஒரு தேவனுக்குள்ள எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. மாயக்காரராக வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீ ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் சதமாக செலுத்தி கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய இரக்கத்தையும் விசுவாசத்தையும் என்ன செஞ்சிட்டீங்க, விட்டுட்டீங்க. இவைகள் இருக்கணும், அவைகளையும் விடாது இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. பார்த்தீங்களா, அங்கே தெளிவாக எழுதப்பட்டு தசமா கொடுத்துருக்காங்க. ஆனாலும் தேவ அன்பு இல்லை அவங்க உள்ளங்கள்ல. அப்போ தசமா நிறைய கொடுத்துட்டு நம்ம நிறைய கொடுத்தோம் ஆண்டவருக்கு, நம்ம சரியாக கொடுத்தோம், உண்மையாக கொடுத்தோம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு சிந்தனை என்ன வந்துட்டுன்னா, அது ஒரு ஆவிக்குரிய மேட்டிமை பெருமையை கொண்டு வந்துருதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம சரியா கொடுத்துருக்கோம், நம்ம தான் சரியா கொடுக்கோம் அப்படிங்கிற சிந்தனை இருந்தாலே தப்பு. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எனக்கு கொடுத்தா, நான் கர்த்தருக்கு கொடுத்திருந்து கர்த்தருக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பது பிரமாணமாக இருக்கிறது. தசமபாகங்களை என்ற பண்டகசாலைகளை கொண்டு வந்து கொடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர்கள் எனக்கு ஊழியம் செய்ய கூடாதபடிக்கு அவர்கள் அதை விட்டு விலகி போக முடியாத காரியங்கள் உண்டாகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தசமபாகங்களை கொண்டு வந்து லேவியருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம் தேவனால. ஆனபடியால் தேவனுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற இந்த உண்மை இறுதியோட நல்ல உணர்வோட கூட கிடந்தா பயபக்தியோடு கூட நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லா காரியமும் நமக்குள்ள ஆவிக்குரிய காரியமும் நமக்குள்ள நிறைவாக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த பிறன் அன்பு. பெருமை இருக்காது, தாழ்மை இருக்கும், இறக்கம் இருக்கும் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த புத்தகமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பாருங்க எப்படி ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த 2 கற்பனையும் சொன்னார். மத்திய அவர் கேட்டவர்கிட்ட சொன்னார். அவர் கேட்டவர்கிட்ட அவர் சொன்னார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 33 முதல் 37 வரைக்கும் வசனங்களை கூட நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த லூக்கா புத்தகம் 10ல் 33 முதல் 37 இருக்கிற வசனங்களை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்போ ஆண்டவரிடத்தில் இவர் கேட்டார். இன்னும் முந்தின பகுதியில் நம்ம வாசித்தோம். வாசிக்கலாம். லூக்கா 10:33 முதல் வாசிக்கலாம்.
ஆமா. பின்பு சமாரியன் ஒருவன் என்ன செய்தான், பிரயாணமாய் வந்தாரு, அந்த வழியா வந்தாரு, அந்த கல்லர் கோயில் அப்படி கிடக்கிற அந்த சகோதரர் கிடக்கிற வழியா வந்தாரு. அவனை கண்டு இறக்கப்பட்டு மனதுருகி கிட்ட வந்து அவனை தொட்டு அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி சொந்த வாகனத்தில் அவன் ஏற்றிக்கிட்டு அவன் சத்திரத்தில் ஏற்றிக்கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுநாள் என்ன செஞ்சாரு, கொண்டு போய் அங்க ஒரு லாட்ஜில் தங்கிட்டு ராத்திரியானத்தை முடிச்சுட்டு மறுநாள் போலான்னு போன இடத்துல இவரையும் தன் ரூமுக்குள்ள என்ன செஞ்சாரு, பைசா கொடுத்து இவரையும் தன் ரூமுக்குள்ள வச்சு ராத்திரி பூரா பராமரிச்சிருக்கிறாரு. அவருக்கு பணிவிடை செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு காயத்தை கட்ட மாத்திரமல்ல, அவருக்கு உணவு கொடுத்திருப்பாரு, குடிக்க தண்ணி கொடுத்திருப்பாரு, அவருக்கு வேண்டிய மருந்துகள் எல்லாம் கூட அவர் என்ன செஞ்சிருப்பாரு, வாங்கி கொடுத்திருப்பாரு. வாசிங்க. மறுநாள் அவர் புறப்படணும். சரி, அவருக்கு வேலை இருந்துச்சு. அப்படியே அவரை நிதானமா நம்ம என்ன செய்யணும், அவரை அப்படி நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணி சத்திரத்தான் கையில கொடுத்து அந்த லாட்ஜி ஓனர் கையில அவர் என்ன செஞ்சாரோ அவர் கொடுத்து 2 பணத்தை எடுத்து கொடுத்து, பெரிய பணமா இருக்கும் அந்த காலத்துல. இவனை விசாரிச்சு கொள்ளுப்பா, மேற்கொண்டு ஏதாவது செலவாச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப வரும்போது இப்படி உனக்கு நான் என்ன செய்வேன், இதை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவர் பராமரிச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, இந்த அன்பு நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு உதவணும். அது ஆபத்தில் நம்ம உதவணும். அதுலேயும் சகோதரனாக இருந்தால் சகோதரியாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம உதவணும். கண்டுட்டு காணாத மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு பசியாக இருக்கார், அவருக்கு வறுமையான ஒரு சூழலை உண்டாகிட்டு அப்படின்னா அவர் சாப்பிடல அப்படின்னு நமக்கு திட்டமாக தெரிஞ்சிச்சுன்னா கவனிக்காத மாதிரி என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு எப்படி நம்ம என்ன செய்யணும், நமக்கு சாப்பிட்ற உணவுலேருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பகிர்ந்து கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் பிறன் அன்பு என்று சொல்லி சொல்லலாம். நம்ம பசியும் பட்டினியுமா கடக்க வச்சுக்கோங்க, நாம் நம்ம பிள்ளைகளும் பசியும் பட்டினியுமா கடக்க வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய சகோதரன் நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கான்னு சொல்லி வச்சுக்கோங்க. அவர் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வராரு, சொல்லலையா பார்க்காரு, அவருக்கு தெரியுதுங்கிறது நமக்கும் தெரியுது. எப்படியாவது நமக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போவார், ஒரு 10-50 தந்துட்டு போவார், 100 ரூபா தந்துட்டு போவார். அல்லது அரிசி வாங்கி அவருக்கு கொஞ்சம் காய்கறி மசாலா சாமான்லாம் வாங்கி நமக்கு போட்டுட்டு பிரதர் அந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் 2 செலவுக்கு காசு கொடுத்துட்டு போவார். கொடுக்குறதுக்கு அவருக்கு வசதி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுக்காம போயிட்டாருன்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அப்படி மற்றவங்களுக்கும் வருத்தமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அறிஞ்சு நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கும் உதவ வேண்டிய நேரத்தில் உதவணும், இறங்க வேண்டிய நேரத்தில் இறங்கணும், அவங்க மேலே மனதிருக்க வேண்டிய நேரத்தில் மனதிருக்கணும். அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், உதவ முடிஞ்சால் உதவணும். கண்டிப்பாக உதவுறதுக்கு நமக்கு பலன் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், உதவணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நித்திய ஜீவன சுதந்திரத்தில் இருக்குது நான் என்ன செய்யணும், மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இதே அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் இந்த யார் சேர்ந்த நியாயசாஸ்திரி கேட்டார். அதாவது நியாயப்பிரமாணத்தை மக்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடியவர், பகுத்து போதிக்கிறவர், விளங்க செய்கிறவர். அவர் இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு போதகர்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னார், அவர் தான் கேட்டார் ஆண்டவர்கிட்ட, நித்திய ஜீவன் சுதந்திரத்துக்கு கொடுத்துருக்கணும் தான் ஆண்டவர் என்னிடத்தில் அன்பாயிரு, தேவனிடத்தில் அன்பாயிரு, பிறனிடத்தில் அன்பாயிரு, இந்த 2ஐயும் நீ சரியா செஞ்சேன்னா நீ என்ன செய்வ, நீ மோட்சம் பெறலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு பதில் சொன்னார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நான் 2ஐயும் ரொம்ப சரியா செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் 2லையும் இவர் குறைவுள்ளவராகத்தான் இருந்திருக்கிறாரு. இவரு தன்னை தானே மெச்சுக்கொள்ளுமா தவிட்டு கொள்ளின மாதிரி இவர் சரியா இருக்கிறதாக இவர் தமக்குள்ள ஒரு எண்ணமுடையவராக இருந்தார். அது ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தி காட்டுறதுங்கிறது தான் அந்த மனசுக்குள்ள இருந்த அந்த பெருமை தான் ஆண்டவர்கிட்ட கேள்வியை கேட்டால் ஆண்டவர் இப்படி சொல்லுவார். நம்ம அதுக்கு நான் சரியா அவங்களை கை கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லிடலாம்னு நினைச்சாரு. ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளாத மனதையும் இருதயத்தையும் அவனுக்குள்ள காண்கிற காரியத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு,
சரியா அறிஞ்சிருக்கிறார். என்னை குறித்து எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்களை குறித்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க உங்களை குறித்து சில காரியங்கள் நீங்க ரொம்ப சரியா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா நான் எந்த அளவுக்கு சரியா இருக்கேன், தேவன் ஒப்புக்கொள்கிற அளவுக்கு மெச்சுக்கொள்கிற அளவுக்கு நான் சரியா இருக்கேன் நான் இல்லையாங்கிறது நம்மளை காட்டில் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் அப்படினால எப்பொழுதும் நம்ம எவ்வளவு நல்லவர்களாக நாம் இருக்கிறதாக நமக்கு தோன்றினாலும் நாம் ரொம்ப ரொம்ப தாழ்மையாக நம்ம இருக்கணும். இயேசுவின் அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. நம்முடைய அன்பு இயேசுவை போல் நம்மிடத்தில் பூர்ணமாய் காணப்படுதான்னு நமக்கு தெரியாது. இவர் எப்படி மெச்சுக்கொண்டாரு, மெச்சுக்கொண்டதுனால இவருக்குள்ள எப்படி பெருமை இருந்தனால இவர் 29வது வசனத்தில் அங்கே சொல்கிற பொழுது எனக்கு பிறன் யாரு, நான் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே நான் ரெண்டையும் சரியா கை கொள்றேன், ஆண்டவரே உங்களிடத்துல அன்பா இருக்கிறேன், மற்ற எல்லாத்துக்கும் அன்பா இருக்கிறேன், உதவுறேன் அப்படிலாம் இவர் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இவர் என்ன செஞ்சாரு, நான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் யாரு அப்படின்னாரு. நான் தான் இதுல ஃபர்ஸ்ட், இந்த 2 பிரமாணத்தை கை கொள்றதுல நான் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இவர் தேர்டா இருக்கிறதுக்கு, ஃபோர்த்தா ஃபிஃப்த்தா இருக்கிறதுக்கு கூட, 100ல் ஒருத்தனா இருக்க கூட ஒருவேளை அவருக்கு தகுதி இல்லை உங்களுக்கு, அப்படி ஏதோ இதில் எல்லாம் அவர் ரொம்ப தேவனுடைய பார்வையில் ரொம்ப குறையா இருந்திருக்கிறாரு. இது ஆண்டவர் அறிந்ததுனால தான் இந்த காரியத்தை சொன்னார். வேறு சிலர்ல இறையோவுக்கு போன ஒரு மனுஷனுடைய காரியங்களை சொல்லி லேவியன் ஆசாரியன் கடைசியில் அங்கே வந்த சமாரியை இவங்க கதையெல்லாம் சொல்லிட்டு இதில் யார் செகண்டு அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுதுதான் அந்த சமாரியன் தான் அப்படி சொன்னார். ஆண்டவர் கொட்டுன மாதிரி இருந்திருக்கும். அவன் செகண்ட் இல்லைப்பா, அவன் தான் ஃபஸ்ட்டு, நீ செகண்டாக இருக்க, இனியாவது பிரயாசப்படு, அந்தபடியே செய்யன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டாருன்னு சொல்லி 36, 37 எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க பாப்பா. இறக்க செய்தவனே, நீ முதல்ல செகண்டா இருக்கணும்னா முதல்ல நீ என்ன செய், அவன் செஞ்ச மாதிரி செய், அவன் தான் ஃபஸ்ட்டு, நீ செகண்டாக கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அர்த்தம். ஆமாம், நான் தான் ஃபஸ்ட்டுன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெத்த பெருமைக்காரர்களாக சில வேலைகளில் நாம் இருப்போம், நம்ம உள்ள அப்படி இருக்கோம். ஆமாம், கர்த்தரை ஆராதிக்கிறது நான் தான் ஃபஸ்ட்டு, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறதுல நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலும் நமக்குள்ள மெத்த பெருமை நமக்குள்ளே இருக்கா. ராத்திரி அப்படி முடிச்சிருந்து ஜோம் பண்ணுவாங்கனாக்கோ, காலையில் எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுவானாக்கோ, அப்படியாக்கும் இப்படி ஆக்கும். நம்மளை உள்ள சூப்பரான ஆட்கள் இவங்களெல்லாம் அதிகமாக பெரிய ஆட்களாக இருக்கிறவங்க நம்மளை காட்டில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு தான் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி, நான் தான் ஃபஸ்ட்டு, இதுல எல்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு, எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு காரியத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட், கொடுக்கிறதுல நான் தான் ஃபர்ஸ்ட், ஆராதிக்கிறதுல நான் தான் ஃபர்ஸ்ட், ஜெபம் பண்றதுல நான் தான் ஃபர்ஸ்ட், வேத வாசிக்கிறதுல நான் தான் ஃபர்ஸ்ட், பிறருக்கு உதவுறதுல நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கிறது தப்பு. அதுதான் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அவர் தன்னை நீதிமான் என்று எண்ணினார். நான் தான் முதல்ல ஆளுன்னு நினைச்சாரு. 2வது யாருன்னு கேட்டாரு. நீ 2வது கூட இல்லை, 100ல் ஒருத்தன் கூட இல்லை, அதுக்கு நீ தகுதியே இல்லை, நீ ரொம்ப தேவோட பார்வையில் என்னோட பார்வையில் ரொம்ப இந்த காரியங்களில் நீ ரொம்ப கீழாக இருக்க, குறைவாக இருக்க அப்படின்னு அவருக்கு கொட்டி காட்டுற மாதிரி கற்றுற இந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்க அப்பா அவர் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவருக்கு முன்பாக நாம் மறைந்திருக்கவில்லை. ஆண்டவருக்கு சொன்ன பொழுது அவர் இருதயத்திலும் ஒரு சரியான ஒரு காரியம் உண்டாயிருக்கும். அவரிடத்துல இன்னும் எவ்வளோ குறை இருக்குது இந்த காரியத்தில், அன்பு செய்கிறதில்ல, ஆண்டவர் அன்பு செய்கிறதில்ல, மற்றவர்களிடத்தில் பிற நண்பர் இன்னும் எவ்வளவு குறைவாக இருக்குங்கிறதையும் ஆண்டவர் சேர்த்து அவருக்கு விளங்க வச்சிருப்பாரு, புரிய வச்சிருப்பாரு. அந்த ஆத்மா தெளிவடைஞ்சிருக்கும். அதனால தான் அவன் தான் செகண்ட் அப்படி சொன்னார் என்று சொல்லி நம்ம இங்கே எண்ணி பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம்
நன்றி செலுத்துவோமாக. மத்தேயு 18:20-21. ஒன்று உதவுவது பிற நன்மையில, ஒன்று மற்றவருக்கு உதவுவது, மற்றவர்களுக்கு இறங்குகிறது, மற்றவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து நம்ம மனது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை போல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம அவங்களுக்காக பிரயாசப்படுறது. ரெண்டாவது என்ன சொல்லின்னு பார்க்கிற பொழுது, பிற நண்பு நம்மகிட்ட இருந்தா எவ்வளவு பெரிய தப்பு பண்ண ஆளா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய மோசமான ஒரு தப்பை நமக்கு அவங்க செஞ்சுட்டாலும் சரிதான், நம்ம பாதிக்கிற மாதிரி செஞ்சுட்டாலும் சரிதான், இந்த பிற நண்பு நம்மகிட்ட இருந்தா அவங்கள மன்னிச்சிருவோம். ஏன்னா நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவரும் மன்னிக்கணும். நமக்கு நம்ம யாருக்கு நம்ம அநியாயம் பண்ணோமோ, தப்பு பண்ணோமோ, யாருக்கு விதமாக நம்ம ஒரு தீமை செஞ்சோமோ, பேசணுமோ, அவங்களும் மன்னிக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இதான் தன்னை போல பிறனை நேசிக்கிறது. அப்போ மற்றவங்களுக்கு நம்மளும் மன்னிக்கணும். பிற நண்பு இருந்தால் நம்மளும் மன்னிப்போம். நம்ம போல மற்றவங்களை நம்ம நேசித்தோம்னா நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை மற்றவங்க நமக்கு செய்கிறதான் நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரும் சொல்லி வைத்திருக்கிறார். நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 18:20-21 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 18:20-21 வசனங்களை வாசிக்கலாம். ஆமா, உங்களில் 2 பேராவது 3 பேராகிலும் எங்கே கூடுகிறீர்களோ, ஆமா நான் இருப்பேன்னு சொன்னார். நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, கூடி வந்திருக்கிறீங்க, ஆராதனை செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒருமனப்பட்டு நீங்க கூடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஐக்கியம் அன்புமா இருந்து ஒருமனப்பட்டு நீங்க கூடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நான் அங்க மத்தியில வருவேன். பெரிய கூட்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2-3 பேர் இருந்தாலும் அங்க வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்திலே வந்து, ஆமா அப்படி கூடி வந்திருக்கிற பொழுது சகோதரன் எனக்கு விரோதமாக ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு. கூட இருக்கிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு. ஊழியக்காரர் ஒரு தேவண்ட பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டாரு. அவரை வருத்தப்படுத்துகிற மாதிரி, அவரை வேதனைப்படுத்துகிற மாதிரி, அவருக்கு ஒரு மரியாதை குறிச்சலான ஒரு காரியத்தை அவர் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டும் வேண்டி. உன் சகோதரன் ஒரே நாளிலே பாவம் செய்து இடத்துல வந்து என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னால், ஒரே நாளில் 7 தரம் அப்படி தப்பு பண்ணிட்டு வந்து திரும்ப வந்து ஒரே நாளில் 7 தரம் தப்பு பண்ணிட்டு 7 தரமா வந்து மன்னிப்பு கேட்டால் அவனை மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. இந்த போதனையை இவர் காது கொடுத்து கேட்டிருந்தாரு. அது எப்படினாலே, இப்போ ஒரு சகோதரர் எனக்கு ரொம்ப பாவம் செஞ்சுட்டாருன்னா 7 தரம் மன்னிச்சா போதுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ இவர் காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு பதில்? அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் நீ என்ன செய்யணும், அவனுக்கு மன்னிக்கணும். ஒரே நாளில் 7 தரம் பாவம் செஞ்சுட்டு வந்து 7 தரம் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஒரே நாளில் 70 தரம் 7 × 70 490 நேரம் பாவம் செஞ்சாலும், அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஒரு நம்ம அப்படி பார்க்குறோம் இல்லையா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மணிக்கு 60 வினாடிகள். அப்போ பெருக்கி பார்த்தா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அப்படி கணக்கு போட்டு நம்ம பார்க்கணும். அப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி நமக்கு ஒரு விதமாக ஏதாவது வருத்தப்படுத்த முடியாத, நம்ம பாதிக்கப்படுகிற மாதிரி, நம்மளை நஷ்டப்படுத்துகிற மாதிரி, நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி உன்னுடைய சகோதரி நீ உனக்கு செஞ்சாலும் உங்ககிட்ட உண்மையான அன்பு இருக்கும்னா நீ என்ன செய்வ? அவங்கள மன்னிச்சிருவ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உதவும் பிற நண்பு இருந்தால் மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்மையே கொடுப்போம், அவர்களுக்கு உதவுவோம், அவர்களுக்கு இரக்கமாக இருப்போம், அவர்களுக்காக மனதுருவோம். விசேஷமாக மன்னிப்போம் பிற நண்பு இருந்தா அப்படின்னு சொல்லப்பட்டு, பிற நண்பு இருந்தாலும் ஏற்றுக்கிறது. நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சிருந்த போல மன்னிச்சாரு. சரி மன்னிச்சுட்டாரு, அவர் அறிஞ்சாச்சு, ஞானத்தாரம் பட்டாச்சு, பரிசுத்தாய் பட்டாச்சு. அவருடைய சமூகத்தில் நாம் அப்படி நித்தமும் கூடி வருகிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், தேவனிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறோம், திருப்பதியில் பங்கு வருகிறோம். அவ்வப்பொழுது ஆண்டவர் வருத்தப்படுத்துமான காரியம் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஆனாலும் இங்கே இருக்கோம் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், முன்ன செஞ்ச பாவத்தை மாத்திரம் இல்லை, பின்னால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவ்வப்பொழுது நம்ம செய்கிற
நம்முடைய தவறுகளையும் பாவங்களையும் கூட கர்த்தர் எடுத்துக்கிறார், கிருபையாக கருணையாக மன்னிக்கிறார். இதுதான் பிற அன்பு. நம்ம இடத்துல அவருக்கு உண்மையான அன்பு இருக்கு, அதனால அவர் எடுத்துக்கிறார், நம்மளை பொறுத்து கொள்கிறாரு அப்படின்னு தான் நம்ம எண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த அன்பு நமக்கு வேணும்னுதான் அந்த அன்பு எப்படி இருக்கும்னு சொல்லி அவருடைய பிற அன்பை நம்மக்கிட்ட அவர் காட்டுறாரு. பிற அன்பு எப்படி இருக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுறாரு. எதுக்கு காட்டுறாரு அப்படின்னா, நம்ம இடத்துல எதுக்கு இந்த அன்பை காட்டுறாரு அப்படின்னா, நம்முடைய ஒரு இடத்துல நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நம்மளும் என்ன செய்யணும், அந்த கிறிஸ்துவை போல அவரிடத்துல அன்பு கூறணுங்கிறது தான் அதோட காரியமாக இருக்குது. அப்போ மன்னிக்கணும்னு சொல்லி நீங்கள் எழுத போட்டுக்க. மார்க் 11:25-26 கூட வாசிங்க. நம்ம மன்னிக்கலைன்னா நம்ம ஜெபம் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. இதுதான் பிற அன்பு. பிற அன்பு உள்ளவங்க ஜெபம் தான் கேட்கப்படும். இல்லைன்னா பிற அன்பு நம்ம கிட்ட இல்லை, இந்த இரக்க சுபாவம் இல்லை, இந்த அன்பு கொடுக்குற அன்பு இல்லை, உதவுற மனப்பான்மை இல்லை, நம்மையே கொடுக்கிற மற்றவர்களுக்காக நம்மையே அப்படியாக இயேசு போல கொடுக்கிற அந்த மனோபாவம், மனோநிலை, அந்த மனப்பக்குவம், அந்த உயர்ந்த அன்பு, பிற அன்பு சரியாக நம்ம நிறைவாக இல்லை அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணா கேட்குமான்னு சொல்ல கேட்காது அப்படின்னு சொல்லி அங்கே மார்க் 11:25-26 எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணுகிற பொழுது ஒரு பேர் உங்களுக்கு யாராவது குறை இருந்தா, வருத்தம் இருந்தா மன்னிக்கும்படி நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்துக்கு உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக ரெடியாகி நிற்கிறீங்க. அப்போ ஜெபத்துக்கு ரெடியாகி நிற்கும் பொழுது கண்ணை மூடினோடனே இந்த காலையில் நடந்த ஒரு சம்பவம், இல்லை நேற்று நடந்த சம்பவம், இல்லை 2 நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம், ஒரு சகோதரனுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு டேஷ், ஒரு பிரச்சனை, அது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் வரும். அப்படி கண்ணுக்கு முன்னால் வருகிற பொழுது அந்த சகோதரன் மேலே நீங்கள் இன்னும் அந்த கசந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த சகோதரன் மேலே வருத்தத்தை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஜெபம் பண்ண அந்த மனநிலையோடு நீங்கள் போய் ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா! என்ன பெரிய காரியம்னாலும் அது மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற காரியமா இருந்தாலும் மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிக்க முடியாத குற்றம் ஒன்றுமே கிடையாது. என் பிள்ளைய ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துட்டு அவனை மன்னிச்சு தான் ஆகணும். எனக்கு ரொம்ப அருமையான ஒரு தேவனுடைய உறவு வீட்டில் ஒருவன் நம்மளாக ஒரு அயக்கமான ஒரு காரியத்தை செய்துக்க முற்பட்டான் அப்படி நம்ம கேள்விப்படுகிறோம். அந்த சகோதரனை மன்னிச்சு தான் ஆகணும். அதனால தான் சொல்றேன், மன்னிக்க முடியாத குற்றம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா! என் உயிர் போன்று இருக்கிற ஒன்றை அவன் பறித்து கொண்டான், அதை விடாக வேறு விதமாக அவனை விட பறித்துக் கொள்ள முற்பட்டான். ஒரு பெரிய துரோக செயலை செய்வதற்கு அவன் உடன்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம அறிய வருகிறோம். மன்னிச்சுதான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. மன்னிச்சுதான் ஆகணும், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம செபம் கேட்கப்படணும்னா நாம் மன்னிக்கிற என்ன ஒரு காரியம், நாம் யாரையும் நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். இயேசு விரோதமாக, கடவுளுக்கு விரோதமாக செய்யாத பாவமா கர்த்தர் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டார் தானே. யோவான் 8:2-5 வரைக்குள்ள வசனங்களை நம்ம இங்கே வாசித்து பார்க்கலாம். அங்கே ஒரு சிறிய விபச்சாரத்தில் கையமயமாக பிடிச்சிட்டாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்க, விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு சிறி பிடிபட்டால் சொன்னா அவளை கல்லால் அடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ அவளை துரத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பொம்பளை உயிருக்கு பயந்து அந்த சகோதரி ஓடி வந்திருக்கிறாங்க. ஓடி வந்த பொழுது ஒரு மரத்தடியில் ஏசப்பா உட்கார்ந்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த ஏசப்பா இருக்கிறாங்க. ஒருவேளை அவருடைய பாத்திர போய் நம்ம தஞ்சம் வந்துட்டோம்னு சொன்னா ஒருவேளை நம்மளை காப்பாற்றிட மாட்டாரா அப்படின்னு உயிருக்கு பயந்து அந்த சகோதரி ஓடி வந்தாங்க. இவங்க கல் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்களா இருக்கும், அல்ல கல் எடுத்துட்டு ஓடி வந்திருப்பாங்களா இருக்கும். அந்த காட்சி தான் இங்கே நமக்கு
இங்கே நம்ம கண்ணு முன்னால் காட்டப்படுது. வாசிக்கலாம். அப்பொழுது விபச்சாரத்திலே விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறியை ஆமா 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 கையுமையுமாய் பட்டால் அவசரப்படாம வாசிக்கலாம். ஆமா ஆமா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. இப்படி கேட்டாங்க. இவ்வளவு கொல்லணும்னு நமக்கு நியாயப்பிரமாணம் போதுக்கு நம்ம ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி இவங்க கேட்டாங்க. இவங்க என்னன்னா துரத்திட்டு வந்தவங்கள ஒருத்தனை விசாரமே பண்ணாதவனா இருந்திருப்பானா? இந்த வேதவாகர பரிசேயர்களா விதவை வீடுகளை பச்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இவர்களெல்லாம் ரொம்ப தீட்சண்யமா குத்தி காட்டினார், கடிச்சு கொண்டாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு ரொம்ப கூர்மையா உங்களை கண்டிச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் இவங்க விபச்சாரம் பண்ணியிருக்கலாம், இதே தப்பா இவங்களும் பண்ணியிருக்கலாம், கண்ணை கொண்டு வந்து பல பேரும் பண்ணியிருக்கலாம், இது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கலாம். அதை இவங்க கைய மையமாக இவங்க பிடிக்கப்படலை. இவங்க தப்பு பண்ணவங்க தான், ஆனாலும் இவங்க கையமயமாக இவங்க பிடிக்கல. அதனால இவங்க நல்லவங்க போல என்ன செஞ்சாங்க, அந்த சகோதரி ஒருத்தர் தான் பாவம் செஞ்ச மாதிரியும் இவங்கெல்லாம் பூர்ண பரிசுத்தவான்கள் மாதிரியும். இப்படி நம்மளும் பல நேரங்களில் பல தப்பு பண்ற போது நான் இருக்கிறோம், கல் எடுத்துட்டு வந்திருக்காங்க இவங்களை நீதிமான்னு காட்டுறதுக்காக. இவங்களும் தப்பு பண்ணவங்க தான் அப்படின்னு தெரியுது. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம், கீழே உள்ள 6 முதல் 9 வசனங்களை நம்ம அங்கே வாசிக்கிற பொழுது ஆண்டவர் பதில் சொல்லாமல் குனிஞ்சி தரையில் மண் தரையாக இருந்திருக்கும், மணல் இடத்துல உட்காந்துருந்துருப்பார், மணலில் விரல்னால தரையில் எழுதினார். அப்போ இந்த வந்த அந்த வேதபாத பரிசேர் அந்த அவங்க பின்னால் அந்த கூட்டத்தார் ஒவ்வொருத்தர் பேரையாக எழுதினார். யாக்கோபு, சாமுவேலு, தாவீது, எஸ்ரா, நெகேமியா அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரையா மேல எழுதினாரு. அவன் பார்த்தான், நம்ம பேரெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவன் பார்த்தான். திரும்பவும் நம்ம பேரெல்லாம் எழுதுனாரு, அப்போ நம்ம காரியம் இவருக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிற உணர்வு அந்த நேரத்தில் வரல போல இருக்கு. திரும்பவும் என்ன செஞ்சாங்களா, 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது திரும்ப சொல்லும் போதவரே நியாயப்பிரகாரம் இப்படி சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறது. 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் மறுபடியும் குறிஞ்சி தரையில் எழுதினார்னு சொல்லப்பட்டிருக்கு. வேத விற்பனர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது யாக்கோப்புன்னு எழுதிட்டு அந்த யாக்கோப்புக்குன்னு கீழே ஒரு கோடை போட்டு அவன் என்னென்ன தப்புலாம் பண்ணான்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டார். எஸ்ரான்னு இருக்கிற பேருக்கு கீழே என்னெல்லாம் தப்பு பண்ணான்னு போட்டார். சாமுவேல்னு பேர் எழுதிட்டு அவன் கீழே என்னெல்லாம் தப்புன்னு போட்டுட்டு அந்த சாமுவேலையும் இந்த எஸ்ராவையும் இந்த யாக்கோப்பையும் இந்த தீமோத்தேயையும் தீத்துவையும் இந்த அன்னைக்கு என்னென்ன பேர்லாம் அவங்களுக்கு இருந்தால் அவங்க எல்லாருடைய செஞ்ச பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அங்கே பட்டியலிட்டு போட்டுட்டு எஸ்ரான்னு போட்டு எஸ்ராவை அப்படி ஏற்று பார்த்துருப்பாரு, சாமியில் அப்படி ஏற்று பார்த்துருப்பாரு, தாவீதை அப்படி ஏற்று பார்த்துருப்பாரு, யாக்கோபை இப்படி ஏற்று பார்த்துருப்பாரு. அவன் அப்படி தலையை பிடிச்சிட்டான். அதில் ஒருவேளை இந்த பரிசேர் கூட்டத்தில் வந்தவர்களும் ஒருவேளை இந்த அம்மா கிட்ட தப்பு பண்ணவன்னு இருந்திருப்பான். இத்தனாம் தேதி இந்த கிழமை இந்த ராத்திரியில் நீ இந்த ஸ்ரீயோட கூட அவ வீட்டில் நீ ராத்திரி தங்கியிருந்த அப்படிங்கிறது கர்த்தர் நினைச்ச விளப்பமாக எழுதியிருப்பாரு. அப்படியே அவன் தலையை குறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்போ இப்படி எல்லாருமே பாவத்தை ஆண்டு எழுதின உடனே எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, முதல் கல்லை நீ என்ன செய்ய, பாவம் இல்லைன்னா எரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இருதயத்தில் கடிந்து கொள்ளப்பட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னு வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அதை கேட்டு மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும்
ஆமா, எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. நம்ம பார்த்தா இவர்கிட்ட பலிக்காது, இவர் நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம என்ன செஞ்சது எல்லாம் இந்த போதகருக்கு தெரியுது, இது இயேசுவுக்கு தெரியுது. அவளை விட நம்ம கொடுமையான பாவிகளா இருந்திருக்கிறோம். அந்த அம்மா ஏதோ பொழைப்புக்காக உச்சாரம் பண்ணியிருக்கலாம், நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், படு பாவிகளா இருந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர்கிட்ட நம்ம தப்ப முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கல்லெல்லாம் போட்டுட்டாங்க. இயேசு தனித்திருந்தார். ஆமா, அப்ப அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அடுத்த வசனங்க. ஆமா, இயேசு நிமிர்ந்து பார்த்தாரு, அந்த ஸ்திரியை பார்த்தாரு. ஆமா, வேறொரு காணாமல் எங்க எங்கம்மா அவங்க மேல குற்றச்சாட்டு கல்லறி வந்தாங்களா, அவங்கள எங்க அப்படின்னு கேட்டாரு. தீர்க்கவில்லையா, அவன் மேல கல்லறி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவருக்கு இல்லை ஆண்டவரே அப்படின்னார். இயேசு அவளை நோக்கி பாத்தீங்களா, கல்லெறிஞ்சு கொண்டிருந்தா தண்டனை நிறைவேற்றிருக்கலாம். ஆனா இந்த ஆண்டவருக்கு இந்த அன்பு இருந்ததுனால, திறனன்பு இருந்ததுனால அந்த ஸ்ரீ அந்த அந்த விசாரத்தில் பிடிப்பட்ட அந்த சகோதரி திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்தார் பாருங்க. இதான் மன்னிக்கிறதுல இருக்கிற பெரிய காரியம். அப்போ நம்மளும் கூட ஒவ்வொரு வேலையும் நம்ம அறிந்தோ அறியாமலோ நான் பாவம் செய்கிறது போல நாம் தேவனத்துல போய் ஆண்டவரே நான் இப்படி ஒரு காரியத்துல குறை உண்டு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம மேல அவருக்கு அன்பு இருக்கிறபடினால அவர் என்ன செஞ்சுறாரு, நான் மன்னிக்கிறார். மன்னிக்கிறது எதுக்கு மன்னிக்கிறாருன்னா நம்ம திருந்தி வாழ்றதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் அதுக்குடைய அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. தண்டிச்சிடலாம், தண்டிச்சிடலாம், ஒரு மனுஷனை தண்டிச்சிடலாம். அதான் நியாயம், நியாயப்பிரமாணம் தண்டிக்கத்தான் சொல்லுது. அதான் நியாயம்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது, நல்ல காரியம் தான். ஆனா தண்டிக்கிறதை காட்டிலும் அந்த மனுஷனுக்கு ஒரு உணர்வையும் புத்தியும் உண்டாகி அவன் திருந்துறதுக்காக நம்ம அவனை மன்னிக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர் மூலமா ஒரு மனுஷன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா, பேசுறான் இல்ல ரொம்ப வருத்தப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன ரொம்ப மோசமா பேசிட்டான், நான் ஊழியக்காரன் கூட என்ன நினைக்கல, துணிகரமா பேசியிருக்க ஆண்டவரே, தேவசமூகத்துல பேசியிருக்க ஆண்டவரே, ஆலயத்தில் வச்சு இந்த சகோதரன் இப்படி நடந்துக்கிட்டார் ஆண்டவரே, இது எவ்வளவு மோசமான காரியம், ஏற்கனவே தப்பு இல்லைன்னு சொல்லி உமக்கு தெரியும் ஆண்டவரே, தப்பு பூரா அவர் மேலதான். ஆனால் தன்னுடைய தப்பை உணராதபடிக்கு அவரை சில காரியங்கள்ல நான் அவராக நல்லதுக்கு சொன்னது பொழுது, அவரு பக்குவப்படுத்துறதுக்காக சொன்ன பொழுது அவர் உணர்ந்துக்கிடாம புரிஞ்சுக்கிடாம துணிகரமாக தேவசமூகத்தில் வச்சு என்னை இப்படி துணிகரமா பேசிட்டார் ஆண்டவரே, இவருக்கு நல்ல ஒரு அடி கொடுங்க ஆண்டவரே, அப்பதான் அவருக்கு புத்தி வரும்னு நான் செபிக்கிறதை காட்டலாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின போது செபிச்சது போல ஆண்டவர் அவரை மனுஷர் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்றது நல்லது. அல்லேலூயா. இல்ல ஆண்டவர் அவரை தண்டின்னு சொல்லுகிற பொழுது அது நியாயமா இருந்து கர்த்தர் தண்டிச்சாருன்னா அவருக்கு ஒரு பெரிய ஏதாவது ஒரு குறை உண்டாகி அவர் ஒருவேளை தேவசமூகத்தை விட்டு நிரந்தரமா அவரு போய் கடைசியில தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் இழந்து அவர் நிரந்தரமா ஒரு நித்திய அழிவுக்கு அவர் போயிருக்க முடியும். அப்படி இல்லாதபடி அவரை அந்நியமாண்டவர் அப்படி ஜெபிச்சோம்னா கர்த்தர் சமயம் வருகிற பொழுது அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு காரியங்கள் மூலமாக அவருக்கு உணர்வு உண்டாக்கி நம்ம ஒரு கொஞ்சம் காலம் கழித்து நம்ம அன்றைக்கி இப்படி பேசினது தப்பு தான் அப்படி உணர்வில் இருந்து அவங்க திரும்ப வந்து என்ன செய்வாங்க, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு வைப்பாங்க, நம்ம இடத்துலையும் மன்னிப்பு கேட்டு நம்மகிட்ட ஒப்புரவாயிடுவாங்க. அவங்க திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு பார்த்தீங்களா. அல்லேலூயா. பச்சையும் என்று ஒருவருக்காக நாம் பக்தி விளக்கத்தினால் ஜெபம் பண்ணுகிறதை காட்டிலும் ஆண்டவரே அவரை லட்சியம் வந்து அவருக்காக மனதுருகி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறது தான் பிற நண்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் சித்தர்களும் கடந்து போனார்கள். அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்பொழுது அநேகர் பல ஊர்க்காரங்க அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல. உடனே கூட போன சீசர்களுக்கு பக்தி வைராக்கியத்தினால பொல்லாத கோபம் உண்டாயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இவங்க கேட்கலையே, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலையே, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வந்த பொழுது ஆண்டவரே இந்த ஊர்க்காரங்களை எலியா
வானத்திலிருந்து அக்கினி உண்டாக்கி பட்சித்தது போல நம்ம பட்சித்து போடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் அதட்டினார். சும்மா இருங்க, நீங்க என்ன ஆவியுடையவர்களா இருக்கிறீர்கள், மரியாதை இருக்கிறீர்கள் சொன்னார். மற்றவர்களுக்காக இறங்கும்படியாக பிறன் அன்பு உள்ள ஒரு ஆவி நமக்குள்ளாக தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு இறங்கத்தக்கதான ஒரு ஆவி, அன்பு பாராட்டக்கூடிய ஒரு ஆவி, நம்மை போல பிறரை நேசிக்கக்கூடிய, நமக்கு மற்றவங்க என்ன செய்யணுமோ அதே நாமளும் மற்றவங்களுக்கு செய்யணும் என்கிற உணர்வுள்ள ஒரு ஆவியை, மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய ஆவியை, மற்றவர்களுக்காக மனதிருக்கக்கூடிய ஒரு ஆவியை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார், உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதை உணராம நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் வேதத்தில் நமக்கு திருஷ்டாந்தங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறருடைய அன்பு மற்றவங்களை குற்றவாளியை தீர்க்காது. பிறன் அன்பு தான் நம்மளை பூர்ணப்படுத்துது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நிறைய பார்த்துட்டு போல. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தா ஒரு பரிசேயன் போனார் என்றோம். அவர் தேவசமத்தில் போய் நிமிர்ந்து நின்று, நான் வாரத்துக்கு 2 நாள் யோசிக்கிறேன், தசமாக கொடுக்குறேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் அவங்க பயந்து நடக்கிறேன், நான் சரியா இருக்கேன் அப்படின்னு தேவனை நோக்கி அப்படி நிமிர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது, அங்கேருந்து வாசல் வழியா ஒரு ஆயக்காரனை வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன் வந்தார். அவர் பணிஞ்சு தாழ்மையோடு கண்ணீரோடு தேவசத்தில் பார்த்து, இந்த ஆயக்காரனை போகும் நான் இல்லாதபடினால் நான் நமக்கு சோத்திரம் சொன்னார். அல்லேலூயா. பிற நண்பர் தான் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க மாட்டோம். குற்றவாளியாக தீர்க்க முடியாத உணர்வு நம்மிடத்தில் இருக்காது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவ சரியில்லை, இவ சரியில்லை, நான் தான் சரி, மற்றவங்களாம் சரி கிடையாது அப்படி குற்றமாக தீர்க்கிற உணர்வு பிற அன்பு நம்ம கிட்ட இருந்தா, இயேசுவுடைய அன்பு நம்ம கிட்ட இருந்தா, நம்ம மற்றவங்களை குற்றமா பார்க்க மாட்டோம், குற்றமா பேச மாட்டோம், குற்றமா தீர்க்க முடியாது. அவங்க மேல ஒரு பரிதாப உணர்வு நமக்கு இருக்கா. அவருடைய குறைகளை காடுகிற கூட அவருக்காக நான் பரிதாபப்படுவார். அதே நேரத்தில் 25 27 நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது, தன்னை தாழ்த்தின அந்த ஆயக்காரர் தான் தேவனுடைய சமூகத்தில் அந்த குற்றமெல்லாம் நீங்கி சுத்தமாகி போனார். இன்னும் அவர் தான் தேவனுடைய பார்வையில் நீதிமானா வசதியா இருந்தாருன்னு ஏசப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடையத்துல அவனை போல நான் இல்லைன்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தின இந்த பரிசேயன் குற்றவாளியாக திரும்பி போனார். மற்றவங்களை குற்றப்படுத்துகிற நீ அதே நீனு செய்கிற அப்படினால் அவர்களை தீர்க்கிறது திருப்பினாலே நீயும் என்ன செய்கிறாய், தேவனாலே குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறபடினாலே உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் உள்ள திரும்பை பார்க்கிறது என்ன, உன் கண்ணை தூசி விழுந்துட்டு கண்ணை கொஞ்சம் காட்டி நான் பூண்டு ஊதி என்ன செய்யறேன் அதை எடுத்துட்ட நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. உத்தரம் அப்படின்னு சொன்னா இந்த கட்டளைக்கு போடுற இந்த கட்டளையை உத்தரத்தை சொல்லலை. இது இல்லை உத்தரம்னா இது இல்லை. சிலர் அப்படி சில நேரத்தில் அதுக்கு வியாக்கியானம் எழுதி வச்சிருப்பாங்க. இது உத்தரம். அப்போ உத்தரம் சொன்னால் பெரிய அந்த கட்டளை மாதிரி நம்ம கண்ணில் ஒரு பெரிய காரியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உத்திரம்னு சொன்னால் வியாதி என்று அர்த்தம். உத்திரம் கண்ணில் உத்திரம் அப்படின்னு சொன்னால் உன் கண்ணில் வியாதி இருக்கிறது, உன் கண்ணில் வியாதி இருக்கிறது, அதனால நீ கண் பார்க்க கூடாதபடி அது அதிகமாக கலங்கி இருக்கிறது. அதனால கண் பார்வை உனக்கு கண்ணுள்ள வியாதினால உனக்கு கண் பார்வை மங்கி இருக்கிறது, இல்லை கண் பார்வை போயிருக்கிறது. அப்படி மங்களான கண் பார்வை இருக்கிற நீ கண்ணில் உனக்கு உத்திரம் இருக்கு, வியாதி இருக்கு. அந்த நல்ல கண்ணை வச்சுக்கிட்டு இந்த நல்ல கண்ணில் இருக்கிற துரும்ப தூசிய சின்ன விளையாட தூசிய நீ எப்படி எடுத்து போட முடியும்? நல்ல கண்ணில் இருக்கிற சின்ன காரியத்தை சின்ன ஒரு தூசியை நல்ல கண்ணை வச்சுட்டு நீ எப்படி வைக்க முடியும்? நல்ல கண்ணா முதல்ல உன் கண்ணை நல்ல கண்ணாக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிற நண்பு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய ஜீவி எப்படி இருக்கும், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும். இயேசு
பிறனுடையவராக இருந்தார். அவரே நல்ல சமாரியன் என்று நாம் பாடுகிறோம். அந்த நல்ல சமாரியன் நமக்குள் இருக்கிறார் என்றால் நமக்குள்ளேயும் அந்த நல்ல சமாரியனுடைய காரியங்கள் வெளிப்பட வேண்டும். நம்முடைய கிரியைகளை காணப்பட வேண்டும். உள்ளம் பிறனன்புடையதாக இருக்க வேண்டும். இந்த பிறனன்பு இல்லைன்னு சொன்னால் நம்ம மோட்சம் போக முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பிறனன்பு தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நிறைவாக்குகிறது, பூர்ணப்படுத்துகிறது. நாம் பரிபூர்ணம் அடைகிறோம். இந்த பிறனன்பினால் நாம் மோட்சம் போய் சேர முடியும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறபடினாலே தேவனுடைய நான் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல, நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல, நான் எல்லா இடத்துல அன்பு கூட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறபடினாலே இந்த பிறனன்பிலே நாம் குறைவுள்ளவர்களாக இந்த குறைக்கு இருந்திருப்போம் என்று சொன்னால் இனி குறைவுள்ளவர்களாக இராதபடிக்கு நாம் நிறைவுள்ளவர்களாக காணப்படுவதற்கு இந்த அன்பு நம்மை அந்த அன்பினால் நாம் பூர்ணப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு தயவு செய்வதாக. கிறிஸ்துவின் அன்பு பிறனன்பு நம்மிடத்திலே நிறைவாய் காணப்படட்டும், உண்டாகட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக.